வாராகி, என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, என்னம்மா மிகவும் சந்தோஷமாக வருகிறாய், மிகவும் பூரிப்பாக இருக்கிறாய். இதைதான் இந்த வாராகி விரும்பினேன். இன்று உனக்கு கிடைத்திருக்கும் சந்தோஷமானது நிலையானது. நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்த குறையும் உனக்கு வந்துவிடாது. உன் வாழ்க்கையை சரி செய்து அழகான முறையில் அழைத்து செய்வதுதான் இந்த ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நீ மிகவும் மிகவும் நன்கு யோசித்து ஒவ்வொரு செயலையும் செய். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் உதறி தள்ளிவிடாதே. அதனால் எந்த பலனும் கிடைத்து விடாது. நல்லவர் யார் கெட்டவர் யார் என்று அறிந்து பழகும் பொழுது கிடைக்கும் சந்தோஷம் அனைவரையும் உதறிவிட்ட பிறகு கிடைக்காது. அதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நீ நன்கு நல்ல நிலைமையில் வருவதற்கு இந்த வாராகியை ஆசீர்வதிப்பேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று நம்பு. நீ இன்று இருக்கும் அந்த புன்னகையானதை நிரந்தரமாக ஆக்கி உன் வாழ்க்கை வளமானதாக மாற்றி இந்த வாராகி தந்து விடுவேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக தான் இருக்க வேண்டும். இன்று நீ மலர்ந்த முகத்துடனும் புன்னகைத்து வரும்பொழுது இந்த வாராகி மிகவும் சந்தோஷமாக உன்னை ஏற்றுக்கொள்கிறாய். பிறகு நீ யோசிக்கலாம், சோகமாக இருப்பதும் இந்த வாராகி பண்ணும் லீலைதானே. அவர்கள் நம்மை சந்தோஷமாக வைத்து கொண்டால் நாம் என்றுமே சந்தோஷமாக தானே இருக்கப் போகிறோம் என்று. அதுதான் உண்மை. நிச்சயமாக அனைத்தையும் மாற்றி உனக்கு நல்லது தருவதற்காக இந்த வாராகி என்னென்ன வழிமுறைகளோ அத்தனையும் செய்து உன்னை வாழ்க்கையில் வளமான வாழ்க்கையாக மாற்றுவதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன். நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீ எந்த நிலையில் என்னை வணங்கினாலும் அந்த நிலையில் நின்று உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ என்னை மறந்தால் கூட நான் உன்னை மறக்காமல் பாதுகாப்பாக வைத்திருப்பேன். அதனால் உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. இன்று எப்படி நீ புன்னகைக்கும் முகத்தோடும் பூரித்து பார்க்கும் எழிலான நடையோடும் உன்னை திரும்பி பார்க்க வைக்கும் அழகான முகத்தோடும் வருகிறாயோ, நீ அப்படி என்றால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாய் என்று உண்மை தெரிகிறது. அதனால் இதே நிலையை நீ கடைபிடிக்க வேண்டும். உன்னுடைய எந்த விதமான வறுமையும் உன்னை தாக்காது. உன்னுடைய செல்வ செழிப்புகள் உன்னிடம் நிச்சயமாகவே வரும். உன்னுடைய எதிர்காலமானது மிகவும் பிரகாசமாக இருக்கும். நீ நினைத்தது மட்டுமல்லாமல் நீ நினைக்காத விஷயங்களும் அந்த விஷயத்தில் நீ பூரிப்பு அடையும்படி இருக்கும். உனது எதிர்காலம் மிகவும் அழகானதாக இருக்கும். எந்த நிலையிலும் உன்னை நீ மறக்க வேண்டாம். உனக்கு நடந்த எந்த செயலையும் மறக்க வேண்டாம். ஒவ்வொன்றையும் நினைத்து பார்த்து நீ ஒவ்வொரு செயல்களையும் காரியங்களையும் செய்யும் பொழுது அது முதல் படியாகவே அமைந்து விடுகிறது. இதில் என்ன போய் கேட்பது, ஏற்கனவே முடிந்தது தானே என்றெல்லாம் நீ நினைத்து விடாதே. உனக்கு அனைத்துமே நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று அந்த இறைவன் நினைத்து விட்டால் யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இறைவன் விரும்பினாலும் அது உன்னை வந்தே தீரும். எந்த சூழ்நிலையிலும் அது உன்னிடம் வந்து சேரும். அதை நீ மறக்க வேண்டாம். உனக்கு எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது என்று வைத்துக்கொள். அந்த பிரகாசத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டும், பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாத உறவுகளுக்குள், உனக்கு பிடித்தமே இல்லாத ஒரு உறவுகளுக்குள் போய் மாட்டிக்கொண்டு அவர்களுக்கும் உன்மேல் பாசம் வைக்க தெரியாமல் நீ தேவையில்லாத கவலைகளை வைத்துக்கொண்டு நிச்சயமாக உன் வாழ்க்கை விரக்தியாக இருப்பது போல் ஆகிவிடும். அதனால் நீயாக இருந்து உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாற்றி இருக்கும் வகையில் உனது வாழ்க்கையை நீயே நிர்ணயம் செய்து கொண்டு உன்னுடைய சந்தோஷம் எங்கு இருக்கிறதோ அதை நீ நன்றாக அனுபவித்து உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேன்மேலும் பெரிய விஷயமாக மாற்றி உன்னை நம்பியிருக்கும் அத்தனை உயிர்களையும் நீ காப்பாற்று. அதே சமயத்தில் இந்த வாராகியை நிதம் தொழுது வா.
உனக்கு என்னென்ன தேவையோ அது நடந்தே தீரும். உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எந்த நிலையிலும் இந்த வாராகியை மறந்துவிடாதே. அனைத்தையும் தந்து அனைத்திற்கும் இந்த வாராகிதான் என்று அனைவரிடமும் காட்டுவேன். நீ வாராகியானவள் சரியான முறையில் அனைத்தையும் செய்யும் பொழுது எந்த ஒரு நிலையிலும் உனக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த நிலையிலும் ஏமாந்து போக மாட்டாய். உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். எதிர்காலம் மிகவும் அழகாக இருக்கும். நீ இப்படி வாழ்கிற வாழ்க்கையா என்று பிரமிக்கும் வகையில் இருக்கும். அதனால் தைரியமாக இரு. உனக்கு அனைத்துமாய் நான் இருப்பேன். ஜெய் வாராகி.